காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அப்பா மக 2 பேரும் திமுக கம்பெனியுடைய முதலாளிகள். அது கட்சி அல்ல, திமுக கம்பெனி. அதுக்கு முதலாளி திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த அண்ணா திமுக கட்சி. நம்முடைய கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் கூட ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய தெய்வமாக இருக்கின்ற பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வச்ச கட்சி அண்ணா திமுக கட்சி. அதை கட்டி காத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா. இந்த இருவரும் தலைவர்கள் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. அப்படி இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அருளாசியோடு தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சந்திரகாசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே வலிமையான கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சியில் தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். இளைஞர் நிறைந்த கட்சி, மகளிர் நிறைந்த கட்சி, உழைப்பாளிகள் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக இந்த அண்ணா திமுக கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நாம் இயக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் முடக்கி வைத்திருக்கின்றோம். அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிடும். அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் சக்தி அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைய தினம் தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சென்ற இடமெல்லாம் இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றால் நான் எதை பற்றியும் கவலை இல்லை. நான் உங்களில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். 2 கோடி தொண்டனில் அதில் நான் ஒருவன். எனக்கு பொதுச் செயலாளர் என்ற வாய்ப்பை உங்கள் மூலம் தந்திருக்கின்றீர்கள். நான் அதை பெரிதாக நினைக்கவில்லை. உங்களில் ஒருவனாக இருப்பதை தான் பெரிதாக கருதுகிறேன். தொண்டர்களோடு தொண்டராக இருப்பதுதான் எனக்கு பெருமை. அதைத்தான் என்னுடைய நினைவிலே வைத்துக் கொண்டு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே திரு ஸ்டாலினை போல எப்ப பார்த்தாலும் நான் திமுக தலைவர் என்று சொல்லுகின்ற பழனிசாமி அல்ல, தொண்டன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தொண்டன் எப்பொழுதும் நிலையாக இருப்பவன், தலைவன் அடிக்கடி மாறுவான். நிலையாக இருப்பது தொண்டன். ஆக அதுதான் என்னுடைய பணி. தொண்டன் என்ன நினைக்கின்றானோ அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய பணி. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்குது. 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு இந்திய நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. ஒரு சாதாரண சந்திரகாசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? அண்ணா திமுக தான் கிடைக்குது. நான் உங்களை போல் இங்கே அமர்ந்து படிப்படியாக தலைமைக்கு விசுவாசமா கட்சிக்கு உழைத்து உங்கள் முன் ஒரு வாய்ப்பை நின்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி தந்திருக்கிறீங்க. இது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. திமுகவிலையும் முடியாது. இனி எந்த கட்சியிலுமே ஒரு சாதாரண தொண்டன் கட்சியுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்றால் அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். சாதாரண கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் நடக்காது. அப்படிப்பட்ட கட்சியில்
நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய கட்சியுடைய அத்தனை தொண்டர்களும் உழைப்பாளிகள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், எதையும் கைமாறு எதிர்பாராமல் செயல்படக்கூடிய ஒரே கட்சி தொண்டை அதிமுக தொண்டை ஒருவர் தான். இன்றைக்கு திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 3 ஆண்டு காலத்துல திமுக சிதம்பரம் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து உரையாற்றினார். அப்பொழுது தொண்டன் தலைவனாவது அதிமுகவில் தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மு.க. ஸ்டாலினுக்கு அவரது குடும்பம் மீது மட்டுமே கவலை, நாட்டு மக்களை பற்றி கவலை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.